பார்வதி அம்மா பேசுகிற தாய்ந்தியா நாடு. ஒரு கணக்கு நீதி அரசர் கணக்கு போட்டார். ஆதியிலே கணக்கு சட்டத்தில் இருக்கு, ஆதி உள்ள கணக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோ, விவசாயம் பண்ணி இருந்துக்கோ, விவசாயத்தில் உழைச்ச ஊதியம் இருந்தால் கணக்கு காட்டிக்கோ வச்சுக்கோங்கிற கணக்கு எல்லாம் இருக்குது. ஆகாத ஒரு பேப்பரை அடித்து விட்டு இதில் கணக்கு இதில் கணக்கு எதில் போடணுமோ அரசியல்வாதி மாற்றி மாற்றி உட்கார்ந்து எந்த தொழில் பார்க்கணும் என்ன செய்யணுங்கிற கணக்கில் பேப்பர் அடித்து எல்லா சொத்து டாக்குமெண்ட்ஸ் பட்டாவை அடித்து பவர் அடித்து எல்லாம் ஜோலியை பிடிச்சி வச்சுட்டான். இப்போ இந்த கணக்கு நீதிமன்றத்தில் உட்கார்ந்து கேள்வி கேட்பார், உழைச்சியா உழைக்கலையாங்கிற கணக்கு கேள்வி கேட்பார். அத்தனை தொழில் பார்க்குறவன், பணத்தை வட்டி கொடுத்து வாங்குறவன், புரியுதா, டாக்டர் மாட்டுவான், அரசியல்வாதி மாட்டுவான், வட்டி வாரக்கடை கொடுக்கவும் மாட்டுவான், பஞ்சாயத்து போர்ட்டில் வார்டு வாரி இருக்கிறவன் தலைவராக இருக்கிறவனும் மாட்டுவான், பஞ்சாயத்து போர்ட்லேயே மாட்டுவான். எல்லா சொத்து டாக்குமெண்ட்ஸ் கணக்கு எடுக்கையில் இப்போ உள்ள வேலுசனில் போட்டு எடுக்கையில் பல கோடி வரையில் உழைச்சி வாங்கினியா உழைக்காமல் வாங்கினியாங்கிற கேள்வி நீதிமன்றத்தில் கேட்கல அடி செம்ம அடி வாங்குவான் அரசியல்வாதி. முக்கால் சத்தியம் எல்லாருமே பல கோடி எல்லா கணக்கும் ஆதார கார்டு ரேஷன் கார்டை வச்சு எல்லா நீதிமன்றத்திலையும் காத்து கெட நம்பர் வாரி சீட்டு கொடுத்துருவாங்க. அந்தந்த கோர்ட்டுக்கு நீதிமன்றம் கோர்ட் கொடுப்பாங்க. இந்த நீதிமன்றத்தில் இந்த நம்பர் கொடுத்துருவாங்க. அங்கங்கே ஆதார கார்டு ரேஷன் கார்டை வச்சு சொத்து டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லா கணக்கும் உள்ள இன்றி ஆகல உள்ள மாற்றுவோம் ஆணும் பெண்ணும். முக்கால் சத்தியம். மொத்தம் மோசமா பூமியை வாங்குற சொத்து கணக்கு வெளியே வரையில புரோக்கர் கணக்கு வெளியே வரும் வரையில அதுக்கு தண்டனை எப்படி போடுறாரு எப்படி பிடிக்காருன்னு பார். முக்கால் சத்தியம். ஒரு பேப்பரை வச்சு ஆடுதான் ஆட்டம் கெட்டாக வச்சிருக்கிறவன் புரோக்கரை பிடிப்பான். எங்கே கிடக்குன்னு பாரு, நம்ம வாங்கி போட்டுருவோம், அந்த இடம் கிடக்கும், பின்னாடி கெட்டாக வாங்குவோம்னு பத்திர பதிவில் போட்டு எல்லாம் பதிஞ்சு உள்ள கொண்டு வந்துடுதான். அந்த வேலுசனில் உள்ள கணக்கில் ஒருத்தர் விவசாயம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் பிடுங்கி பேப்பரை வீசி எரிஞ்சு கோடின்னு சொன்னோடனே விவசாயம் பார்க்குறோம் ஆடு வாயை பிளந்து வாங்கிடுதான். இப்போ விவசாயத்தை கேள்வி கேட்பார், விவசாயம் பண்ணியா பண்ணலையா, வீடுந்தோறும் ஆதார கார்டு ரேஷன் கார்டை வச்சு பிடிப்பார். எல்லாம் மாட்டோம், அதெல்லாம் வீடுந்தோறும் கக்க ஏற்றி வச்சு விளையாட்டு, பயங்கரமான விளையாட்டு, புரியுதா, விளையாட்டு பெரிய விளையாட்டு. இந்த விளையாட்டு ஆதார கார்டு ரேஷன் கார்டு நீதிமன்றம் கோர்ட் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் இப்படி 100 வரைக்கும் ஒவ்வொரு கோர்ட்டு இருக்கும். எந்தெந்த திசைங்கிறது விலை வாரி போட்டுருவாங்க. அங்கே போய் நிற்கணும், புரியுதா. ஆதார கார்டு ரேஷன் கார்டை வச்சு கணக்கு தமிழ்நாடு தான் கணக்கு போடுறாரு. தமிழ்நாடு போட்டு எடுத்தவொடனே அடுத்தடுத்து மாநிலம் எடுக்க ஆரம்பிச்சிருவான். அப்படியே எடுக்கையில் உள்ள இராணுவம் தான் நிற்பான். மற்ற அதிகாரி எல்லாமே மற்ற அதிகாரி உள்ளே வரணும்ல, எல்லாம் ரேஷன் கார்டு ஆதார கார்டு பான் கார்டு லிங்க் எல்லாம் கொண்டு வரணும்ல, அதிகாரி வரணும்ல, எல்லாமே வரணும். உள்ள வரையில் செக் பண்ணிடுவாங்க, டைம் போட்டுருவாங்க. இந்த டைமில் செக்குங்க அப்படிங்கிற கணக்கு போட்டுருவாங்க, புரியுதா. அதுக்குள்ளேயும் பணத்தை போய் அங்கே ஒழிச்சிக்கணும் இங்கே ஒழிச்சிக்கங்கிற மொத்தத்தில் பணத்தை க்ளோஸ் பண்ணிடுவார், பேப்பரை க்ளோஸ் பண்ணிடுவார். ஐயா நீதி அரசர் க்ளோஸ் பண்ணிட்டு தான் பிடிப்பார். பிடிக்கல அடி வாங்குவான் அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் எல்லாருமே. முக்கால் சத்தியம், புரிஞ்சிக்கோ, முக்கால் சத்தியம்.